பாரம்பரியமான கம்பங்கூழ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கம்பு 1/4 கிலோ எடுத்து நல்லா கழுவி அதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கம்பு நிறைய அயன் கண்டென்ட், கால்சியம்லாம் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 6 மணி நேரம் கழித்து அதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கப் பச்சரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பச்சரிசி போட்டு நல்லா வேக விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் இது கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா கூழ் கரைக்கும் போது அதுலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நல்லா இந்த மாதிரி குலைவாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச கம்பு மாவை இதோடு சேர்த்துக்கோங்க. கம்பு மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிண்டி விடுங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும், திக்காகும். அந்த டைமுக்கு இறக்கிட்டிங்கன்னா கம்பங்கூழ் ரெடி. இதை மறுநாள் காலை